சைவ சமயத்தின் தனிப்பெரும்பீடம் தர்மபுரம். புரியுதா? சைவ சமயத்தினுடைய மற்ற 16 பீடங்கள் இருக்கின்றன. வீர சைவத்துக்கு 3-4 பீடங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள இந்த சைவ சமய பீடங்கள் தான் சைவ சமயத்தினுடைய அடித்தள கொள்கைகளை காப்பாற்றி பேணி பாதுகாத்து பரப்பி வருகின்ற பீடம். இந்த பீடங்களுடைய முதல்வர்கள் எங்களுடைய குருமார்கள். அவர்கள் வினைவெளி பிறந்தவர்களானாலும் அவர்கள் மனிதர்கள் ஆனாலும் அவர்களை நாங்கள் குரு நிலைக்கு உயர்த்தி வைக்கிறோம். குருவானவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டு நடக்க வேண்டிய கடமை எங்களுக்கு. அவர்களை பழித்து இழித்து பேசுவது சைவ சமயத்தை பழித்து இழித்து பேசுவதற்கு சமம். சைவர்களை பழித்து இழித்து பேசுவதற்கு சமம். அவர்கள் மீது குறை காண்பதே தொழிலாக கொண்டிருப்பவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்கள் தர்மபுர ஆதீனம் அவர்கள் சிறந்த ஒரு கல்விமான். அவர் முனைவர் பட்டம் வரை பெற்றவர். நான் அவர் கூட பல ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். அத்தகைய சிறந்த கல்விமான், மிகச்சிறந்த பொறுமைசாலி, அறத்தின் வழி நிற்பவர், அருள் வழி நிற்பவர், அன்பையே உருவாக கொண்டவர். அத்தகைய பெருமானார் திருவடிகளை சொல்வதை தவிர சைவ சமய மக்களுக்கு வேறு எந்த பெயரும் கிடையாது. அவர்களை தர்மபுர ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களை முன்னும் 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் இருந்த பொழுது குமுளம் இதழிலே ஒரு கட்டுரை எழுதினார். நான் உடனே தியாகராஜ நகரில் உள்ள தர்மபுர ஆதீன திருமணத்துக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் உண்ணாநோன்பு இருந்தேன். குமுளம் இதழ் அதை திரும்ப பெற வேண்டும் என கூறி உண்ணாநோன்பு. இத்தகைய கொடுமைகளை நாங்கள் சைவ சமயத்துக்குத்தான் நினைக்கிறோம் உடைய, சைவ மக்களுக்குத்தான் நினைக்கிறோம் உடைய. நாங்கள் குருமகா சன்னிதானங்களை பேசுகிறோம் என்று நினைப்பவர்கள் தவறு இருக்கிறார். அவர்கள் திரும்புவது கட்டாயம். அவர்களை திருத்த வேண்டியது சைவ மக்களுடைய கடமை. ஓம் நமச்சிவாய.